அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தவமே இருந்தாலும் கிடைக்காத வரம் நவம்பர் 30 முடிவதற்குள் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைவதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அதே தருணத்தில் சூரியன் யோகஸ்தானத்திலும் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானமாகிய யோகஸ்தானத்தில் வலுவாக புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நன்மை நிச்சயமாக உண்டு. தவமே இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்பை பாம்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் தலைப்பகுதி கர்மஸ்தானத்திலும் கேது பகுதி சுகஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் தாய் வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி உறவு பலப்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு வலுவாக இந்த வேளையில் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே முதன்மையாக வருமான உயர்விற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. இவை அனைத்தையும் விட 9 ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க சனி பகவான். ஒரு வகையில் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று 9 அமர்ந்திருப்பது அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க சுக்கிரன். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் 6ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகிறாருங்க. அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது தவமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்பும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க நீங்கள் தவமே இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்பு மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக குரு சனி ராகு சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக நாம் கோழி ஒன்றை பார்த்திருப்போம். அது பறவை இனமாக இருந்தாலும் கூட அதனால் இயற்கையிலே இயல்பாக 10 அடி உயரம் பறப்பது என்பதே அதற்கு சவாலான ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கோழி முட்டையிட்டு அடகாத்து தன் குஞ்சுகளை பத்திரமாக பொறித்தெடுத்து அதை பாதுகாப்பாக வளர்க்கக்கூடிய சூழலில் ஒரு பருந்து ஒன்று அதை தூக்கி கொண்டு சென்றால் தன்னுடைய குஞ்சை மீட்பதற்காக இந்த கோழியானது 30 அடியிலிருந்து 50 அடி வரை உயரத்திற்கு பறந்து சென்று இந்த பருந்துவிடமிருந்து தன்னுடைய குஞ்சை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. அது வெற்றிகரமாகவும் அமையலாம், அதே சமயம் தோல்விகரமாகவும் அமையலாம். ஆனால் அதனுடைய திறமை எப்படி வெளிப்படுகிறது என்பதுதான் இங்கு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பும் திறமையை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான யோகத்தை உருவாக்கி சிக்கல்கள் இன்னல்களை விலக்கி அந்த கோழி தன்னுடைய குஞ்சை எப்படி மீட்கிறதோ அதுபோன்று உங்களுடைய முயற்சியும் மிக பிரம்மாண்டமாக அமைவதற்கான யோகம் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளும் பக்க உறுதுணையாக செயல்படுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சி நிறைவாக அமைவதற்கான யோகமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தவமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்பு முழு சுபகிரகமான குரு விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பதாலும் ராசியின் அதிபதியான புதன் சூரியன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக குடும்ப சூழ்நிலைக்கு வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வரவு அதிகரிப்பதற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நவம்பர் 30 முடிவதற்குள் நிறைவாக கிடைக்கும். தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் சிரமங்களை தகர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நடைபெறுங்க. திடீரென திருமண பந்தம் இணைவதற்கான யோகமும் இந்த வேளை மிக நிறைவாக
கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை விரைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள் பெரிய அளவில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய சிறு முயற்சியில் கூட மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியாக 9ல் சனி இருக்கிறாருங்க. சனி 9ல் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறதுங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நவம்பர் 30 முடிவதற்குள் பல வகையான அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கும். வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள், தடைகள் பெரிய அளவில் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறதுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் உங்களது திறமை அனைத்தையும் வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது சரியான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் தெளிவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு தபமே இருந்தாலும் கூட கிடைக்காத வாய்ப்பு தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிச்சயம் நிறைவாக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சப்தமத்தில் வீற்றிருக்கிறார். எனவே கலைத்துறை, அரசியல் துறை இந்த 2 துறைகளிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாது திருப்பு முனையாகவும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். மாணவர்கள் விளையாட்டில் உங்களது தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பழைய கடன் மற்றும் கவலைகள் குறையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தடங்கலின்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் மிக சிறப்பாக வலம் வருவதால் தவமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்பு பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறப்பான மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா குடும்பத்துடன் சென்று வாருங்கள். அப்படி சென்று வருவதால் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் தவமே இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு